ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோக்குன்னா பீக்கங்காய் கடையல். அது கடையிறதுக்கு நான் 2 பீக்கங்காய் எடுத்திருக்கேன். அதோட மேல் தோலை மட்டும் சீவிட்டு பாருங்க, நான் சீவிரம் பாருங்கள், அது மாதிரி சீவிக்கோங்க. நான் வந்து கத்தியில் சீவுறேன், நீங்கள் வேணால் இந்த பிள்ளை இருக்குல்ல அது வந்து ஸ்டிச்சு சீவிக்கோங்க. உருளைக்கிழங்கு தோல் சீவுறது இருக்குல்ல அதை வச்சு சீவிக்கோங்க. பாருங்க, இப்படி குட்டி குட்டியாக தோல் சீவிட்டு ஃபஸ்ட்டு கழுவி எடுத்துக்கோங்க. கழுவிட்டு தோல் சீவிட்டு இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணுங்கள். நான் சர்க்கிளாக கட் பண்ணிட்டு இப்படி கட் பண்ணுறேன். நீங்கள் நீல வாக்கில் கட் பண்ணிட்டு கூட கட் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சூப்பராக இருக்கும். குட்டி குட்டிஸாக கட் பண்ணால் சீக்கிரம் வெந்துடும்ல, அதனால் இந்த காய் ரொம்ப இளங்காயாக இருக்குது, அதனால் ஈஸியாக கட் ஆகுது. அதுக்கு 2 வெங்காயம், கொத்தமல்லி, கறிவேப்பிலை, பச்சை மிளகாய், காரத்துக்கு ஏற்ற மாதிரி பூண்டு, ஒரு 3 தக்காளி, நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீங்காய் எடுத்துக்கலாமா. ஃபஸ்ட்டு வந்து கடாயை வச்சு கடாயை சூடானதும் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு சேர்த்துடலாம். பாருங்கள், கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதும் அதுக்கப்புறமா கொத்தமல்லி, கறிவேப்பிலை போடலாம். போட்டு அது பொரிஞ்சதும் வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், அப்புறம் உப்பு சேர்த்துக்கோங்க. அதோட சேர்த்து நல்லா வதக்கணும். கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அதோட சேர்த்து நல்லா வதக்கிடலாம். பாருங்கள், பெருங்காயத்தூள் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா வதக்கிடலாம். வதங்கினதும் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து தக்காளி நல்லா ஓரளவு வதங்கினா போதும். ஏன்னா நம்ம வந்து தண்ணி ஊற்றி வேக வைப்போம்ல, அதனால் ஓரளவு நல்லா வதங்கிருச்சு. பாருங்கள், ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த கட் பண்ணி வச்சுருக்க பீக்கங்காயை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. நான் பாருங்கள், வேறு எந்த மசாலாவும் சேர்க்கல. நல்லா வந்து கிளறி விடுங்க, ஒரு 2 மினிட்ஸ். அப்போ அது நல்லா வதங்கும். எண்ணெயில் வதங்கும் போது நல்லாயிருக்கும். கொஞ்சம் புளி சேர்த்துக்கலாம். நான் ஒரு குட்டிஸாக ஒரு ஹோல் பண்ணி புளி சேர்த்துருக்கேன் பாருங்கள், அது மாதிரி சேர்த்துக்கோங்க. இது வந்து களிக்கு, தோசைக்கு, அப்புறம் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நம்ம இதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க, 1 டம்ளர் தண்ணி போதும். அது நல்லா வெந்து சுண்டி வரணும். அதுக்காக நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. உப்பு காரம் செக் பண்ணிட்டு மூடி வச்சுருங்க. காரம் வந்து என்ன, பச்சை மிளகாய் கடைஞ்சால் தான் காரம் அதிகமாக வரும், அதனால் நீங்கள் அப்படியே வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் இப்படியே இருக்கட்டும். பாருங்க, 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தா ஓரளவு தண்ணியெலாம் இது பண்ணி வந்துருச்சு. நான் வந்து இதோடு எடுத்துக்கிறேன். எதுக்குன்னா, எனக்கு வந்து கொஞ்சம் வந்து ஒரு 4 பேர் இருக்காங்க வீட்டில், அதுக்கு தேவைப்படுறமான எடுத்துக்கிறேன். நீங்கள் வேணால் இன்னும் கூட கொஞ்சம் சுண்டு வச்சுக்கோங்க. பாருங்கள், தண்ணி தனியாக எடுத்துகிட்டு ஒரு குண்டால மாற்றிட்டு, ஏன்னா கடையணும்ல, அதுக்காக ஒரு குண்டால வச்சுக்கிறோம். வச்சு நல்லா கடையணும். சப்போஸ் கடைய முடியாதவங்கன்னா மிக்ஸியில் வந்து சும்மா கொரப்பாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இப்போ நல்லா கடைஞ்சாச்சு. இப்போ நல்லா கடைஞ்சாச்சு. இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அந்த தண்ணி வச்சுருக்கோம்ல, வடித்து அந்த தண்ணி இதோட சேர்த்து நல்லா ஒரு கிண்டி வேணால் கொஞ்சம் கூட சுண்டு வச்சுக்கோங்க. எனக்கு தண்ணி தேவைன்றதால நான் வச்சுக்கிறேன். அவ்வளோதாங்க, சூப்பரான பீக்கங்காய் கடையல் ரெடி. அப்புறம் என்னங்க, சுட ஒரு தோசை சொல்லலாமா? வாங்க. ஒரு கரண்டி மாவு எடுத்து ஒரு வட்டமாக ஊற்றி அதில் தேவையான அளவு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து வெந்ததும் திருப்பி போட்டு எடுத்தால் சுவையான பிஞ்சு தோசை ரெடி. இது கூட அந்த சூடான சுவையான ஒரு பீக்கங்காய் கடையில் ஊற்றி சாப்பிட்டா கொஞ்சம் டேஸ்ட்டு கம்மியாக தான் இருக்குது தோசைக்கு. தோசைக்கு வச்சு சாப்பிட்டேன், டேஸ்ட்டு ஓரளவு ஓகே. அப்புறமா சுடு சாதத்தோட சேர்த்து
சுடு சுடு சாதத்தோட மதியம் சேர்த்து சாப்பிட்டோம் பாருங்கள். வேறு லெவல் டேஸ்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், எல்லாருக்கும் பிடிக்கும். பாய்.